கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் இன்று மாநில அளவிலான உயர்கல்வி குறித்த மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ்எல்ஆர் அரங்கில் இன்று உயர்கல்வி சிறந்தோங்க எனும் தலைப்பில் மாநில அளவிலான மாநாடு நடைபெற்றது. 20வது ஆண்டு மாநில மாநாடாக நடைபெற்ற இந்த மாநாட்டின் துவக்கமாக உயர்கல்வி குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர் நரசிங்கம் அறக்கட்டளைக்கு நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் மனோகரன் இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் உள்ள இடர்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் சுவாமிநாதன் அனைவரது மத்தியிலும் கூறியதாவது: புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசின் காவி மையத்தை பிரதிபலிக்கின்றது. இதனை மாநில அரசு பின்பற்றுவதால் மாணவர்களின் எதிர்கால நிலை மிகுந்த கேள்விக்குறையாகின்றது என்றார். மேலும் இதுகுறித்து தலைசிறந்த பேராசிரியர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட கல்வி இயக்குனர் கீதா, கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கலைசெல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவர்கள் மாது, உஷா ரகோத்தம், பொதுச் செயலாளர் மனோகரன், மாநில இணை செயலாளர்கள் முகமது ரியாஸ் இக்பால், ரோஹிணி தேவி, மாநில பொருளாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.